தளபதி அவர்கள் இப்போ முதல்வராக பொறுப்பேற்றதுலேருந்து தொடர்ந்து மக்களுக்காக நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமாக சில விஷயங்களை மாற்றிருக்காராம். அதில் அதிகாரிகளை மாற்றிருக்காராம். 2 முக்கிய அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அவர் யார் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த அதிகாரிகளை மாற்றினதுக்கு முதல் பால்லே 6 அடிச்சிட்டாருன்ற மாதிரி சொல்லி வராங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை வழிநடத்துறதுல தலைமை செயலகத்தில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பாங்க. அதுலேயும் முதல்வரினுடைய முதன்மை செயலாளராக இருப்பவர்கள் ரொம்பவுமே முக்கிய இடத்துல இருப்பாங்க. அந்த வகையில் தற்போது தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு டாக்டர் பி செந்தில்குமார் ஐஏஎஸ் மற்றும் லக்ஷ்மி பிரியா ஐஏஎஸ் ஆகிய இருவரும் தனி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் அவங்க இருவரை பற்றிய விவரங்களை இப்போ தாவைக்காவினர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காங்க. செந்தில்குமார் லக்ஷ்மி பிரியா இருவருமே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அனுபவம், நேர்மை மற்றும் மக்கள் சேவை மனப்பான்மை கொண்ட சிறந்த நிர்வாகிகளாம். பி செந்தில்குமார் அவர்கள் ஐஏஎஸ் மிகுந்த அனுபவம் கொண்ட திறமையாக பணியாற்றக்கூடிய நிர்வாக அதிகாரி. பல துறைகளில் பணியாற்றி அரசியல் சாயம் இல்லாமல் நிர்வாக திறமையால் உயர்ந்தவர். வேலை தான் பேசணும் அப்படின்ற ஒழுக்கத்தோடு செயல்படுபவராம். அதே போல ஜி லக்ஷ்மி பிரியா எளிமை, அணுகக்கூடிய தன்மை மற்றும் மக்கள் மைய நிர்வாகத்தின் அடையாளமாக இருக்கிறவங்களாம். இவங்க அரியலூரில் கலெக்டராக இருந்தபோது அவசர அறுவை சிகிச்சைக்காக கூட அரசு மருத்துவமனையை தேர்வு செஞ்சவங்களாம். அரசு அமைப்பின் மீது நம்பிக்கை வச்சவங்க. அதிகாரத்தில் இருந்தும் அகம்பாவம் இல்லாமல் மக்களோட நேரடியாக இணைந்து பணியாற்றியவங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்காங்க. குறிப்பாக நிர்வாகத்தில் நேர்மை, அரசியல்வாதிகளுக்கு ஏற்றாற்போல் செயல்படாத தன்மை ஆகியவை இவங்களுடைய முக்கிய பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு சில படங்கள்லாம் பார்த்துருப்போம், இந்த மாதிரிலாம் நிஜ வாழ்க்கையில் இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ அப்படி தான் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிறதுலையே இவ்வளவு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இந்த நம்மளுடைய ஓல்டு வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சர் என்ன இருந்ததோ பாலிடிக்ஸில் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா யாரையும் இது குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, படிச்சிருக்காங்களா படிக்கலையா அப்படின்றதையும் தாண்டி அவங்க வந்து செல்வாக்கோடு இருக்காங்களா, பணம் இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் ஒரு சிலர் நினச்சி கட்சிகளுக்குள்ளேயே இணைவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ஊழலெல்லாம் செய்து எப்படியாவது வெற்றி அடையணும்னு ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி படித்தவங்கள வச்சு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆசையும் இல்லாமல் அரசு மீது நம்பிக்கை வச்சுருக்கவங்க, நம்மளுடைய செயல் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னு உண்மையாக நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து மக்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலியில் ஹெட்டாக இருக்கவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதே போல் தான் இப்போ விஜய் அவர்களும் பண்ணி வந்துட்டுருக்காரு. ஒரு தலைவனாக மக்களுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும், நல்லது பண்ணணும்னு யோசிச்சு பண்ணுறாருன்ற அடுத்த கட்ட நம்பிக்கையும் வந்து மக்களிடமிருந்து வாங்கிட்டாரு. உண்மையிலே இவர் செயல்படுத்தக்கூடிய எல்லாமே வெற்றி அடைஞ்சது, சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக இவரை வந்து மக்கள் மனதில் இருந்து நீக்கவே முடியாது. நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.